தந்தை, மைந்தன், தூயாவியரின் திருப்பெயராலே ஆமென். தலை வணங்கி இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாம் காத்திருப்போம். நான் உமக்கு சொந்தமானவன், இயேசுவே நீர் எனக்கு தஞ்சமானவன். நான் உமக்கு சொந்தமானவன், இயேசுவே நீர் எனக்கு தஞ்சமானவன். நான் உமக்கு சொந்தமானவன். பாரின் மீதிலே நான் பாவியானவன், பாரின் மீதிலே நான் பாவியானவன். நீர் பாவியேனையும் தேடி பாரில் வந்தவர், நீர் பாவியேனையும் தேடி பாரில் வந்தவர். நான் உமக்கு சொந்தமானவன், வாழ்வு ஈந்தவர் நீர் வல்ல ஆண்டவர், வாழ்வு ஈந்தவர் நீர் வல்ல ஆண்டவர். என் வாழ்வை ஈகிறேன், நீர் ஏற்க வேண்டுவேன். என் வாழ்வை ஈகிறேன், நீர் ஏற்க வேண்டுவேன். நான் உமக்கு சொந்தமானவன், இயேசுவே நீர் எனக்கு தஞ்சமானவர். நான் உமக்கு சொந்தமானவன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருமறையின் மாண்பையும் இறை அன்பின் ஆழத்தையும் புரிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள, ஏற்றுக்கொள்ள, பின்தொடர எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தந்தையே, ஆமென். அமருங்கள். அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாளில் ஒரு புதிய செய்தியோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள கடந்து வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். நேரலையில் இந்த நாளினுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, கடந்த திங்கட்கிழமையிலிருந்து த வைப்ரண்ட் ஒன்லைன் மெசேஜஸ், அதிர வைத்த ஒரு வரி செய்தி என்ற தலைப்பில் நீயே அந்த மனுஷன் என்ற நாத்தானின் ஒரு வரி செய்தியை நாம் கேட்க, அடுத்து ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்கிற நூற்றுக்கு அதிபதியின் வார்த்தையை நாம் கேட்க, அதை போலவே அவர் கிறிஸ்துதானோ வந்து பாருங்கள் என்ற சமாரிய பெண்ணின் வார்த்தை, அடுத்து நீயும் போய் அந்தபடியே செய் என்ற இயேசுவின் ஒரு வரி செய்தி, நேற்றைய தினம் நீ துன்பப்படுகிற கிறிஸ்து நானே என்ற இயேசுவின் ஒரு வரி செய்தியை நாம் கேட்டு, அந்த வார்த்தைகள் அதை கேட்ட ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஏற்படுத்தின அதிர்வுகளை நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நிறைவான செய்திக்காக 2 நாளாகமும் 24ஆம் அதிகாரம்
17 முதல் 22 வசனங்களை தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். வேதாகமத்தில் மரணத்திற்கு முன்பு கடைசியாக சில முக்கியமான செய்திகளை பேசின ஒரு சிலரை பற்றிய குறிப்பு திருமறையில் இருக்கும். ராகேல் தான் மரணமடைவதற்கு முன்பு தன்னுடைய 2வது மகனை பெறுகிறாள். துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு பெனோனி என்று பெயர் வைத்துவிட்டு அவள் மரித்து போனதாக ஆதியாகமம் 35:18 நாம் வாசிக்கலாம். யாக்கோபு தான் மரணமடைவதற்கு முன்பு தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து அவர்களை ஆசீர்வதித்து இவ்விதமாய் சொல்லுகிறார். 48:21 யோசேப்பை பார்த்து, இதோ நான் மரணமடைய போகிறேன், தேவன் உங்களோடு இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார். அடுத்து 1 சாமுவேல் 4:21 வசனத்தில் பினகாஸ் என்கிற ஏலியின் மகனுடைய மனைவி, அவளும் கர்ப்பவதியாயிருந்து கர்த்தருடைய பெட்டி பிடிக்கப்பட்டது என்ற செய்தியை கேள்விப்பட்டு அந்த குழந்தையை பெற்றுவிட்டு அந்த குழந்தைக்கு இக்கபோத் என்ற பெயர் வைத்து கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கி போயிற்று என்று கடைசியாக சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 59-60 வசனங்களிலே ஸ்தேவான் மரணமடைவதற்கு முன்பு முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதரும், என் ஆவியை உம்முடைய கைகளிலே நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்து மரணமடைத்ததை திருமறையில வாசிக்கிறோம். அப்படி திருமறையில தான் மரணமடைவதற்கு முன்பு ஒரு மிக முக்கியமான ஒரு வரி செய்தியை கொடுத்து, இனி வருகிற தலைமுறைகள் அதை வாசிக்கிற பொழுதெல்லாம் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொன்ன ஒரு செய்திதான் 2 நாளாகமும் 24ஆம் அதிகாரம் 22வது வசனத்தின் கடைசி பகுதி. சகரியா மரணமடையும் போது கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்று சொல்லி அவன் மரித்து போகிறான். May the Lord see this and call you to account. கர்த்தர் அதை என்ன செய்வார்? பார்ப்பார், அதை கேட்பார். இது ஒரு மிக மிக பயங்கரமான ஒரு வார்த்தை. இந்த வசனத்தை வாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருடைய காரியத்தில், கர்த்தருடைய ஊழியத்தில், கர்த்தருடைய திருச்சபையில் கர்த்தருக்கு முன்பாக நடுக்கத்தோடு கூட இந்த வசனத்தை வாசிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களில் நாம் தெரிந்து செய்கிறோமா தெரியாமல் செய்கிறோமா எனக்கு தெரியவில்லை. திருச்சபைகள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பல காரியங்களை துணிகரமாய் செய்கிற போது ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, நீதிமான்களுக்கு விரோதமாக துணிகரமாக தங்கள் கைகளை நீட்டுகிற போது, தங்களுடைய விரல்களை நீட்டுகிற போது, தங்கள் கரங்களை ஓங்குகிற போது, தங்கள் வார்த்தைகளை உயர்த்துகிற போதெல்லாம் இந்த வசனம் நினைவுக்கு வர வேண்டும். அப்படியானால் ஊழியக்காரருக்கு எதிராக பேசக்கூடாது ஐயா, அது என்ன சாபமா என்று ஒருவேளை தவறாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. நீதிமான்களுக்கு விரோதமாக, நீதியாய் நியாயமாய் கர்த்தருடைய ஊழியத்திலே தொடர்கிற மக்களுக்கு விரோதமாக, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக கரங்களை ஓங்குவது அது சாபமானது என்பதை திருமறை நமக்கு சொல்லுகிறது. அதற்கு ஒரு நல்ல உதாரணம் தாவீது. தாவீதுக்கு 2 முறை சவுலை கொல்லுவதற்கான வாய்ப்புகள் வருகிறது.
அவனுடைய ஊழியக்காரெல்லாம் சொல்லுகிறார்கள், கர்த்தர் உன்னை சவுலை உன்னுடைய கரங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார், இதுதான் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற நேரம். ஆனால் தாவீது சொல்லுகிறார், இல்லை, அவர் தலையின் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேலே நான் என்ன செய்ய மாட்டேன், என் கைகளை நீட்ட மாட்டேன். அப்படி ஒரு ஆசாரிய ஊழியத்தை செய்கிற ஒரு மனிதன் ஆகிய இந்த சகரியாவின் மேலே அநியாயமாய் அவர்கள் கல்லறிந்து கொன்ற ஒரு நிகழ்ச்சியை இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். நீங்கள் வீட்டிலே போய் 22ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். ரொம்ப சுருக்கமான அந்த செய்தியை அந்த வரலாற்று பின்னணியோடு சொல்ல நான் விரும்புகிறேன். யோராம் என்கிற ராஜா மரணமடைந்ததுக்கு பிறகு, யூதாவின் ராஜா யோராம் மரணமடைந்து விடுகிறான். அவருக்கு பிறகு அவனுடைய மகன் அகசியா ராஜாவாக அவன் ஏற்படுத்தப்படுகிறான். அவனுடைய தாயினுடைய பெயர் அத்தாலியல். இவள் ஆகாப்பினுடைய மனைவியாகிய ஏசபேல் அந்த பாரம்பரியத்திலே வந்தவள், விக்கிரக ஆராதனைக்காரராய் இருந்தவள். தன்னுடைய மகனுக்கு பொல்லாத ஆலோசனைகளை கொடுத்து ஒரு தாய் என்று சொல்லி திருமறையில் அவளை நாம் அடையாளப்படுத்துகிறோம். அகசியா ராஜா மரணம் அடைகிறான். அகசியா ராஜா மரணம் அடைந்து அவனுடைய குமாரர்கள் எல்லாரும் கொல்லப்படுகிறார்கள். அப்பொழுது யோசேபியாத் என்கிற யோவாசினுடைய அத்தை யோய்தாவுடைய மனைவி என்ன செய்கிறாள், சிறு குழந்தையாயிருந்த இந்த யோவாகாசை அவன் உயிரை காப்பாற்றி அவனை மறைவிடத்துக்கு கொண்டு போய் அந்த குழந்தையை மிக பாதுகாப்பாக இந்த யோசேபியாத் வளர்க்க ஆரம்பிக்கிறாள். அவளுக்கு துணையாக ஆசாரியனாய் அப்பொழுது இருந்த யோய்தா பக்க பலமாயிருந்து கர்த்தருடைய வம்சம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதின் வம்சம், தாவீதினுடைய விளக்கு அணைந்து போகக்கூடாது என்று சொல்லி யோய்தாவும் அவருடைய மனைவியும் தங்கள் உயிரை பணயம் வைத்து யோவாகாசை அற்புதமாக பாதுகாக்கிறார்கள். இந்த யோவாகாசுக்கு 7 வயது ஆகிற போது யோய்தா என்ன செய்கிறான், இனியும் இவனை மறைத்து வைக்க முடியாது, ஆகையினாலே இந்த யோவாகாசை இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட வேண்டும் என்று சொல்லி 23ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே 7ஆம் வருஷத்திலே யோய்தா திடன் கொண்டு 100 பேருக்கு அதிபதிகளாகிய எரோகாமின் குமாரன் அசரியாவையும், அது மிக நீண்ட ஒரு குறிப்புகளை சொல்லி, இதோ கர்த்தர் தாவீதின் குமாரரை குறித்து சொன்னபடியே ராஜாவின் குமாரன் ராஜாவாக வேண்டும், ராஜாவினுடைய குமாரன் தான் ராஜாக வேண்டும், அத்தாலியல் ஒருபோதும் இந்த யூதாவுக்கு ராஜாவாக கூடாது என்று தீர்மானம் செய்து லேவியரை கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில பாதுகாப்புக்காக 3 பகுதிகளிலே அவர்களை நிற்க வைத்து கர்த்தருடைய காவலை காப்பதற்காக அவர் என்ன செய்கிறார், எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி 11வது வசனம், பின்பு ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து, இப்பொழுதுதான் யோவாகாசை வெளியிலே பகிரங்கமாக கொண்டு வருகிறார்கள். ஒருவேளை வரலாற்றை படித்தவர்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும், ராஜாக்களின் காலத்தில் அடுத்த வாரிசு யார் என்பதை ராஜா அறிவிக்க வேண்டும். ஒருவேளை ராஜா அதை அறிவிக்காமலேயே மரித்து போனால் அந்த தேசத்திலே மிகப்பெரிய குழப்பம் வரும். அப்ப என்ன செய்வார்கள், அந்த ஊர்ல அந்த தேசத்துல ஒரு பட்டத்து யானை இருக்கும். அந்த பட்டத்து யானையின் கைகளில் மாலையை கொடுத்து அது யார் கழுத்திலே சூடுகிறதோ அவரை ராஜாவாக பிரகடனப்படுத்துவார்கள். இப்படி எல்லாம் சில வரைமுறைகள் இருந்தது. ராஜாவினுடைய உண்மையான வாரிசு ஒருவேளை மறைக்கப்பட்டிருக்கும் போது குறிப்பிட்ட காலத்துல அவனை வெளியிலே கொண்டு வந்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவது அரசர்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பாரம்பரியம். அப்படி இந்த யோய்தாவும் அவனுடைய மனைவியாக யோசேபியாத்தும் லேவியர்களும் ஆசாரியர்களுமாக இணைந்து இந்த யோவாகாசை அவன் 7ஆம்
வயதில் இருக்கும்போது அவரை வெளியிலே கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்து அவனை ராஜாவாக்கினார்கள். யோய்தாவும் அவன் குமாரரும் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்றார்கள். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. சின்ன பையன். அவன் கையில கர்த்தருடைய வேதாகமத்தை, சாட்சியின் ஆகமத்தை அல்லது நியாயப்பிரமாண புத்தகத்தை கொடுத்து, இன்றைக்கும் இங்கிலாந்து, அமெரிக்க நாடுகளில் அதிபர்கள் பதவி ஏற்கிற போது, ராஜாக்கள் பதவி ஏற்கும் போது 2 மிக முக்கியமான காரியங்களை உங்கள் கைகளில் கொடுப்பார்கள். நீங்கள் பார்த்திருக்கலாம். ஒன்று, ராஜா இங்கிலாந்தினுடைய இப்போதைய அரசர் சார்ல்ஸ் அவர்கள் பொறுப்பேற்கும் போது அவர் கைகளில் கொடுக்கப்பட்டவைகளை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று ராஜ கிரீடம், 2வது செங்கோல், அப்புறம் கர்த்தருடைய வேதாகமம். அதே போல அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் அவர்கள் பணியேற்றும் போது வேதாகமத்தில் கைகளை வைத்து அவர் என்ன செய்கிறார்? கர்த்தருடைய பெயராலே அவர் அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்டதை நீங்கள் பார்த்திருக்கலாம். இவைகளெல்லாம் திருமுறையின் அடிப்படையில் நாம் பின்பற்றுகின்ற மிக முக்கியமான நடைமுறைகள். அப்படி யோவாகாஸ் கைகளில் வேதாகம நியாயப்பிரமாண புத்தகத்தை கொடுத்து கிரீடம் சூட்டி அவனை ராஜாவாக பிரகடனப்படுத்துகிறார்கள். அவன் பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் அவனுடைய ஆசாரியனாகிய யோய்தா நல்ல ஆலோசனைகளை கொடுத்து யோவாசை வழிநடத்தி கொண்டே வருகிறான். அவருடைய நாட்களில் கர்த்தருடைய ஆலயம் பழுது பார்க்கப்படுகிறது. முதலாக கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று உண்டியல் மூலமாய் காணிக்கை சேகரிக்கப்பட்டது யோவாசின் நாட்களிலே தான். கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டியல் வைக்கப்பட்டு அதிலே காணிக்கை சேகரிக்கப்பட்டு அந்த காணிக்கைகளை கொண்டு கர்த்தருடைய ஆலயம் பழுது பார்க்கப்பட்டதாக திருமறையிலே வாசிக்கிறோம். இப்படி ஒரு நல்ல ராஜாவாக யோவாஸ் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது யோய்தா மரித்து போகிறான். 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோய்தா தீர்க்காயுசு உள்ளவனாய் முதிர்ந்த வயதில் மரித்தான். அவன் மரணம் அடைகிற போது 130 வயதாய் இருந்தான். அவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்திற்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடியால் அவனை தாவீது நகரத்தில் ராஜாக்கள் அண்டையில அடக்கம் பண்ணினார்கள். ஒரு நல்ல ராஜ முறைப்படி யோய்தா அடக்கம் பண்ணப்பட்டார். மனித வாழ்க்கையில எப்பொழுதும் ஒவ்வொரு காலகட்டம் மாற மாற மனிதனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், உணர்வுகள் என்ன செய்யும்? மாற ஆரம்பித்து கொண்டு இருக்கும். அதனாலதான் நம்ம மிகுந்த ஜாக்கிரதையோடு கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய திருச்சபை கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் திருமுறையின் அடிப்படையில நாம் விரும்புகிறோம் இல்லையா? சரியான பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும், சரியான நண்பர்களோடு பழக வேண்டும், சரியான உறவுகளோடு நம்முடைய வாழ்க்கையின் பயணம் தொடர வேண்டும். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கும் இல்லையா? கூடா நட்பு கேடாய் முடியும், கூடா நட்பு கேடாய் முடியும். அதே போல யோய்தா மரணம் அடைகின்ற வரையிலும் யோவாஸ் யோய்தாவின் வார்த்தைகளை கேட்டு ஞானமாக நடந்து கொள்ளுகிறான். தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் கிருபைகளை உணர்ந்து யோய்தாவுக்கு கீழ்ப்படிந்து இந்த யோவாஸ் நடந்து கொள்ளுகிறான். ஆனால் யோய்தா மரணம் அடைந்ததற்கு பிறகு இட் வாஸ் a transition period. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் கவனமாக இருக்க வேண்டிய தருணம். இந்த டிரான்சிஷன் என்றது ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கான நகர்வு. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். 12th முடிச்சு காலேஜ் போகும்போது இட் இஸ் a transition period. இதுவரையிலும் ஸ்கூல் பாய், ஸ்கூல் கேர்ள். இப்ப அப்படி இல்லை, காலேஜ் பாய், காலேஜ் கேர்ள். அப்போ அந்த உலகம் திறந்திருக்கிறது, எல்லாம் ஓப்பனா இருக்கு, எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம். அப்ப நம்முடைய பிள்ளைகள் தடம் மாறுவதற்கு, திசை மாறுவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து காட்டாவிட்டால், பிள்ளையானவனை கண்டிக்க வேண்டிய வயதிலே கண்டிக்காமல் வளர்த்து விட்டால், அந்த பிள்ளைகள் அந்த காலகட்டத்தில் திசை மாறி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அதே போல யோய்தா மரணமடைந்ததற்கு பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தான்.
நாம் யாருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானது இல்லையா? யார் பேச்ச கேட்டு நடக்கிறோம், குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, திருச்சபை வாழ்க்கையானாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, நாம் யாருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. இதுவரையிலும் கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தைகளை கேட்டு தன் பாதைகளை செம்மையாக்கி கொண்ட யோய்தா இப்பொழுது பிரபுக்களின் வார்த்தைகளை கேட்க ஆரம்பிக்கிறார். தன்னை சூழ்ந்து எப்போதுமே தவறான ஆலோசனை சொல்லுகிற மக்களை வைத்து கொண்டிருந்தால், அவர் ராஜாவா இருந்தாலும், அது குடும்பமா இருந்தாலும், திருச்சபையா இருந்தாலும் என்ன ஆயிரும்? சிக்கலை சந்திக்கும் இல்லையா? ராஜா தப்பு பண்ணா தப்புன்னு சொல்றதுக்கு தான் கூட ஆள் இருக்கணும் இல்லையா? ஊழியக்காரர் தப்பு பண்ணா, ஐயா நீங்க செய்யறது தப்புங்கய்யா, கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க என்று சொல்லுகிற ஆலோசனைக்காரர்கள் இருக்கணும். விமர்சிக்கிறாங்க ஊழியக்காரர்களை, நல்லது, உரிமையோடு கூட, ஐயா கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க, ஐயா கொஞ்சம் கவனமா செய்யுங்க, இவைகள் எல்லாம் மிக மிக நல்லது. இங்கே யோவாஸ் இந்த பிரபுக்களின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வழி விலகி போகிறான். எப்படி வழி விலகி போகிறான்? தன்னுடைய தகப்பனுடைய தாய் அத்தாலியேல் அவள் காட்டின பாதையில பாகாலை வணங்குகிற மனிதனாக அவன் மாறி போகிறார். அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேகரித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் மூண்டது. ஆண்டவர் பார்க்கிறார், தன்னுடைய தாசனாகிய யோவாஸ் தாவீதின் வம்சத்திலே வந்தவன் தவறு செய்கிறான் என்பதை அறிந்து ஊழியக்காரர்களை அனுப்புகிறான், தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறான். வசனம் சொல்லுது, அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டார்கள். சில நேரங்களில் கடிந்து கொள்கிற உபதேசத்தை கேட்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்? வெறுப்பா இருக்கும். என்னையா காலங்காத்துல ஐயர் இப்படி கர்த்தர் பார்ப்பார், அதை கேட்பார், இப்படி ஒரு வார்த்தையை பிரசங்கம் பண்றாரு என்று ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரலாம். ஆனால் சத்தியம் ஒருபோதும் என்ன செய்வதில்லை? மாறுவதே இல்லை. கர்த்தர் திட சாட்சியாய் கடிந்து கொள்ளுகிறார். ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில, ஊழியத்தின் பாதையில, திருச்சபையின் வாழ்க்கையில கடினமான உபதேசங்கள் வருகிற போது அந்த வார்த்தையின் ஆழத்தை, சாரத்தை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். யோவாஸ் புரிந்து கொள்ளல, அவனோடு கொடுக்கிற பிரபுக்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. இவள் கர்த்தர் என்ன செய்கிறார்? யோய்தாவின் மகனாகிய சகரியாவை அனுப்புகிறார். இந்த சகரியா போய் சொல்லுகிறார், ஐயா நீங்க செய்யறது தப்பு, நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டீர்கள், நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டதுனால கர்த்தர் உங்களை கைவிடுவார். மிக தைரியமாக ராஜாவினிடத்திலே போய் சொல்லுகிறார். ராஜா கூட இருந்த பிரபுக்கள் எல்லாரும் கோபமடைந்து ராஜாவுடைய அனுமதியோடு இந்த சகரியாவை கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பதாக கல்லெறிந்து கொள்ளுகிறார்கள். இது ஒரு மிக மிக துணிகரமான ஒரு பாவம். நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் விசாரிக்க வேண்டும், அதற்கு சாட்சிகள் இருக்க வேண்டும். கல்லெறிந்து கொள்ளுவதையானால் பாளையத்துக்கு புறம்பே போய் கல்லெறிந்து கொள்ள வேண்டும். ஆக எல்லாவற்றையும் மீறி கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளேயே கர்த்தருடைய ஊழியக்காரனை கல்லெறிந்து கொண்டார்கள். வசனம் சொல்லுகிறது 22 அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான். அவங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு சின்ன குழந்தையா இருக்கும் போது அந்த குழந்தைய பாதுகாத்து பராமரித்து ஏற்ற காலத்தில் ராஜாவாக்கி கூடவே இருந்து வழி நடத்தி சொன்ன ஆலோசனை எல்லாம் மறந்து போய் இந்த யோவாஸ் அவனுடைய மகனாகிய யோய்தாவின் மகனாகிய சகரியாவை கொல்லுவதற்கு அவன் உடன் கூட்டாளியாய் இருந்தான் என்பதை திருமறை சொல்லுகிறது. அவன் மரணம் அடையும் போது அவன் உள்ளத்திலே இருந்த வேதனையோடு கூட சகரியா சொல்லுகிறார், கர்த்தர் பார்ப்பார், அதை கேட்பார். ஊழியக்காரருக்கு விரோதமாக எத்தனை எழும்பினாலும், எத்தனை பேர் எழும்பினாலும், எங்களுக்கு இருக்கிற ஒரு பாதுகாப்பின் அரண், நாங்கள் உண்மையாய் நடக்கும் போது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிற போது எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பாதுகாப்பு அரண், கர்த்தர் அதை பார்ப்பார், கர்த்தர் அதை கேட்பார். இதை ஒன்ன தவிர
எங்களுக்கு படைபலமோ ஆயுத பலமோ பணபலமோ எங்களை ஒருபோதும் பாதுகாக்க ஊழியம் துவங்கின நாளிலிருந்து இன்று வரையிலும் இனிமேலும் ஊழியக்காரனுக்கு ஒரே பாதுகாப்பு ஆண்டவர் மட்டும்தான். கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் கேட்பார் என்று சொல்லி கர்த்தரை சார்ந்திருக்கிற போது அது கொடுக்கிற பலன் அற்புதமான ஒரு பலனாய் இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே ஆண்டவர் இயேசு மலைப்பொழிவிலே சொல்லுகிறார், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆக நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிற போது, துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிற போது பாக்கியவானாய் பாக்கியவதியாய் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். இது ஊழியக்காரனுக்கு மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. நாம் வேலை செய்கிற இடங்கள்ல, நாம் வாழுகின்ற இடங்களில அநியாயமாய் நாம் குற்றம் சுமத்தப்படுகிற போது, அநியாயமாய் நம் பேரில் தீங்கிழைக்கப்படுகிற பொழுது, அப்பொழுதெல்லாம் இந்த வசனம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வர வேண்டும். கர்த்தர் அதை பார்ப்பார், கர்த்தர் கேட்பார். பதில் செய்வது யாருக்கு உரியது? கர்த்தருக்கு உரியது. பழி வாங்குதல் கர்த்தருக்கு உரியது. அதை ஆண்டவரிடத்தில் ஜஸ்ட் லீவ் இட் டு காட். கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்துரு. நீ என்ன செய்யாத, எதிர் பேசாத, ஜஸ்ட் லீவ் இட் டு காட். கர்த்தர் அதை பார்ப்பார், கர்த்தர் அதை கேட்பார் என்கின்ற மிக முக்கியமான ஒரு செய்தியை ஆண்டவர் சொல்லுகிறதை இந்த பகுதியில நாம் பார்க்கிறோம். அதோடு கூட இந்த சகரியாவினுடைய இந்த மரணம், நீதி நிமித்தம் துன்பத்தை மரணத்தை ஏற்றுக்கொண்ட இந்த மரணத்தை ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஊழிய காலத்துல அதை நினைவு கூறுகிறார். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல, நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமி மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்பழி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்தீர்கள் என்று ஆண்டவர் இயேசு தம்முடைய பாடு மரணங்களை குறித்து பேசுகிற போது இந்த சகரியாவின் மரணத்தை மேற்கோள் காட்டி பேசுவதை திருமறையிலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த காலை வேளையில இந்த நிறைவு செய்தி ஒருவேளை சற்று கடினமானதாக ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொன்னதோ அதைத்தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த திருச்சபையில கர்த்தர் ஊழியத்துக்காக அழைத்து வந்த நாட்கள் முதல் இந்த 4 ஆண்டுகளாக என்னை நேசித்த ஒரு திருச்சபை, அன்பு பாராட்டுகிற ஒரு திருச்சபை, ஊழியக்காரர்களை கனப்படுத்துகிற ஒரு திருச்சபை. ஆனால் இந்த வசனத்தையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும், இதை நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது, திருச்சபையின் எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் இந்த திருச்சபையில ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்க்கப்படுகிற நாம் ஒவ்வொருவரும் இந்த எச்சரிப்பை நம்முடைய உள்ளத்திலும் அடுத்த தலைமுறைக்கும் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது, கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கும்போது மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார். வருகிற திங்கட்கிழமை மற்றும் ஒரு புதிய செய்தி தொடரோடு நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம். அதுவரையிலும் ஆண்டவருடைய நிறைவான கிருபை நம்மை தாங்கி வழி நடத்துவதாக. ஆமென்.